சேனல் எல்லாருக்கும் முன்னாடி வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி எந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பூகாரகம் எடுத்துருந்தோம். ஸோ பூகாரகத்தில் அம்மன் சிலையை வச்சு ஜோடித்து ஊர் முழுக்க கூட்டிகிட்டு வந்து எல்லா சொந்த பந்தத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு கறி விருந்து போட்டு பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் வச்சோம். ஆடு வெட்டி பூஜை பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நாள் முழுக்க அந்த பூகாரகம் நம்ம வீட்டில் இருந்தது. அந்த அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிது. ஸோ வந்து இது திருவிழா போல் இருந்துச்சு ஒரு மொத்தத்தில் சொல்லலாம். ஸோ திருவிழா விட ஓரளவுக்கு மேலே தான் இருந்தது, தவிர கொஞ்சம் கூட கீழே இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நடக்குது. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் நடந்து பார்த்ததே இல்லை. பட் ஊரில் நடக்கும், வீட்டுக்கு நடக்காது. பட் அது எங்கள் வீட்டில் நடந்துச்சு. ஆனால் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஒரு சில கிளிப்ஸும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன வீடியோ அப்படின்றது சொல்லிட்டு நான் பின்னாடி எண்டிங்கில் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் நல்லா போச்சு டே. ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு அந்த அம்மனுடைய அருள் கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போயிட்டு வாங்க, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசிட்டு. வீடு முழுக்க வந்து லைட் செட்டிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து சனிக்கிழமை வந்து பண்ணாங்க. பந்தல் போட்டு அப்படியே வீடு முழுக்க வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணிவிட்டு, வீட்டுக்கு முன்னாடியே மரம் இருக்கும், அந்த மரத்து மேலெல்லாம் போட்டு கலர் கலராக லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வீட்டில் சின்னதாக பூஜை ஒன்று பண்ணிட்டோம். வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அந்த ஆத்தால வர வச்சு, உங்களுக்கு சம்மந்தமாக நாங்கள் பூஜை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியா அப்படின்னா ஒரு சில கேள்விகளில் பெரியவங்க கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த ஆத்தா. அந்த அம்மன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜோடிச்சு, அதாவது வந்து ஆற்றங்கரையில் தான் வந்து சாமியை ஜோடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பூ கரகத்தை வந்து ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜோடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்றது தான் அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க. பரமேஸ்வரி, இந்த முடிமலை வந்து விளையாட தேவையான வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த அழகா சம்மதமா எந்த குறையிலையே இந்த ஊரை நல்லா கட்டி காப்பாத்தியா? சரிம்மா, பூஜை நடத்தலாமா? சரிம்மா, இந்த பூங்காரங்க வந்து செஞ்சுட்டு உடனே பூங்காரங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும்ல, அந்த டைமில் வந்து சாமிக்கு வந்து பயங்கரமாக வந்து அம்மன் வந்து இறங்கிட்டு அது ஒரு ஆட்டம் பயங்கரமாக ஆடியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு அந்த பூங்காரகத்தை வந்து நம்ம வந்து தெருவுங்களுக்கு கூட்டிகிட்டு வரணும். அந்த வீடியோ வந்து நம்ம வீடியோவாக எடுக்கல, ஸோ கிளிப்ஸாக எடுத்துருக்கோம். அந்த கிளிப்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுக்கு ஜோடிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வந்து வச்சுட்டு உடனே முப்பெரும் தேவிகள் அப்படியே வந்துட்டாங்க ஒவ்வொருத்தரா. அப்படியே அந்த அம்மனையே வந்து பார்த்த அந்த ஃபீலிங் இப்போ வரையும் அப்படியே என் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. போய் பார்த்துட்டு வாங்க. பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுக்கு ஜோடிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வந்து வச்சுட்டு உடனே முப்பெரும் தேவிகள் அப்படியே வந்துட்டாங்க ஒவ்வொருத்தரா.
அப்படியே அந்த அம்மனையே வந்து பார்த்த அந்த ஃபீலிங் இப்போ வரையும் அப்படியே என் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, போய் பார்த்துட்டு வாங்க. பெருந்தேவிகள் வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் நம்ம வந்து வாக்கு கேட்டாங்க. வாக்கு கேட்டது ஒன்று வந்து சம்மந்தமாக இருக்கா, எங்களுடைய குறைகள்லாம் தீர்த்துவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை வந்து சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனல் டச் பண்ணிட்டாங்க. ஆடு வெட்டுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆடு வெட்டுட்டு அப்படியே கும்பப்படையல் போட்டு, கும்பம் கிடையாது, கும்பப்படுறது வந்து இரவு நைட்டில் தான் போடுவாங்க. ஸோ நைட்டு போட்டோம் அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுக்கல. மார்னிங்கே வந்து கருவாட்டு குழம்பு, சாதம், பச்சரிசி சாதம், கீரை பொரியல், கொழக்கட்டை, சுண்டல் எல்லாமே வந்து செஞ்சுட்டு வந்து அந்த படையெல்லாம் போட்டிருப்போம் பாருங்கள். மக்களே, வீடியோ வந்து இதுதான். ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மனசில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, எதெல்லாம் இந்த வீடியோ முதல்ல அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்டு நம்ம வந்து மனசில் நினச்சிக்கணும், ஒன்று வேண்டிக்கணும். ஸோ அது வந்து நடந்துருந்ததுனால வந்து அம்மனுக்கு வந்து நம்ம செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதில் நிறைய கிளிப்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இதில் சேர்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன வீடியோஸ்னால், நம்ம பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் போட்டோம். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கலை. வீடியோ எடுத்திருந்தோம், அதெல்லாம் நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு வரலை. அது அப்புறம் வந்து கரகத்தை ஜோடித்து நம்ம வந்து ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து ரேடியோ செட்லாம் வச்சு வந்து டான்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எடுத்தோம், பட் வந்து இன்னும் என் ஃபோனுக்கு வரலை. ஸோ அந்த வகையை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற பாருங்கள். அண்ட் வந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து நடக்கலை, இல்லை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று வேண்டிக்கிறது நிறைவேறலை அப்படின்னா அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேண்டிக்கோங்க, பிரார்த்திக்கோங்க. அப்படி பிரார்த்தனை செஞ்சும் போது நிறைவேறிச்சு அப்படின்னா இந்த மாதிரி அம்மனுக்கு செஞ்சு அம்மனை குளிர்வீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் தட்ஸ் இட் மக்களே. வீடியோ வந்து உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும். அண்ட் முழுசாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சது இதுதான் முதல் தடவை. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக போச்சுட்டு. அண்ட் நான் வந்து அங்கங்கே ஒரு கிளிப்ஸில் இருந்திருப்பேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். என்னை பார்த்தவங்க எல்லோரும் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. அண்டு வந்து நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டே இருக்கும். தட்ஸ் இட் மக்களே. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.